ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனானிஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2026 ரெகுலேஷன் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு நியூ பேட்டர்னில் நடந்த எக்ஸாம் கொஷின் இன்னைக்கு நான் காட்டுறேன். ஆக்சுவலாக வந்து இன்னையிலேருந்து வந்து பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெகுலேஷன் 2025 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த கொஷின் எப்படி கேட்டிருக்காங்க, அதாவது யூஜி ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பாக அதை பாருங்கள். ரெகுலேஷன் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட கொஷின் பேட்டர்ன் புதுசாக இருக்கனால எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத காட்டுறேன். அதுபோக எப்படிலாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா பிளைனாக இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு கோர்ஸ் அவுட்கம்ஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே வந்து உங்களுக்கு அந்த L1 L2 சொல்லிட்டு ப்ளூம்ஸ் டாக்ஸானமி லெவலில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி 1 அந்த L1 அந்த கேட்டகரியில் இருக்குது. 3 மார்க்ஸ்னால் அதுக்கேற்ற மாதிரி கேட்டகரியில் இருக்குது. 12 மார்க்ஸ்னால் L4 L5 அந்த மாதிரி கேட்டகரியில் தான் இருக்குது. அதை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ L4னா அனாலிசிஸ், L5னா எவாலுவேட் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு டேரக்ட் கொஷினாக இல்லை, அதாவது கொஞ்சம் லாஜிக்கலாக நீங்கள் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு சில டாபிக்ஸ் வந்து மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்ப்ளிட்டிங் கொஸ்டின் இல்லை, ஆனால் மெர்ஜ் பண்ணி தான் வந்திருக்கு. 1 வேர்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி ஈஸியாக தான் இருந்திருக்கு. ஸோ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ங்கிறப்போ கொஞ்சம் அட்டன் பண்ணுற மாதிரி ஈஸியான கொஸ்டினாக தான் இருந்திருக்கு. 3 மார்க்ஸுமே ஓரளவு ஸ்டாண்டர்டாக, அதாவது கொஞ்சம் ஈஸியான கொஸ்டினும் இருந்திருக்கு. ஒரு சில கொஸ்டின் வந்து டஃப்னஸாகவும் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. 12 மார்க்ஸ் தான் கஷ்டமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிஎல் கேட்டகரியிலே வந்து 4 அந்த மாதிரி தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ 3 மார்க்ஸ் பொறுத்தவரை L1 L2 அந்த கேட்டகரியில் தான் வந்திருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் எம்இயும் சரி எம்சியும் சரி இன்னைக்கு பார்க்குறப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு புது அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இந்த பேப்பரு. அது எம்இ கொஷின் வந்து கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ எம்சிஏக்குமே வந்து அந்த கொஷின் வந்து கேட்டகரிஸ் பார்க்குறப்போ அவங்க சொன்ன மாதிரி தான் கேட்டிருக்காங்க. என்டையர் சிலபஸை பேஸ் பண்ணி தான் எடுக்க சொல்லியிருந்தாங்க கொஷின், அப்படி தான் வந்திருக்கு. ஸோ அதனால் இனிமேல் ரெகுலேஷன் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஷினை பார்த்து நீங்கள் என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, ஒரு டாப்பிக்கை மட்டும் கவர் பண்ணாதீங்க, 2-3 டாபிக் சேர்த்து படித்து வச்சுக்கோங்க. அது போக வந்து அங்கே வச்சு உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக எழுத சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி எப்படி எழுதலாம், அந்த டாப்பிக்கை மெமரைஸ் பண்ணாமல் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. அப்படி படிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்திருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா புது பேட்டர்ன் அப்படிங்கிற பார்க்குறப்போ இப்போ உங்களுக்கு இப்படி தான் கேட்குறாங்க. ஸோ அதாவது இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி யூனிவர்சிட்டி கேட்ட ஃபார்மேட்டில் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து அப்கமிங்கில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் 2-3 டாபிக் சேர்த்து படிங்க. கோர்ஸ் அவுட்கம்ஸை கொஞ்சம் கம்பேர் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் தான் வருது, அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வருது. அதை வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக, அதாவது டேரக்ட் கொஸ்டின் எல்லாம் கொஞ்சம் இப்படி வந்திருக்கு. பார்க்கலாம், மொதல் எக்ஸாம்ங்கிறனால கூட இப்படி வந்திருக்கலாம். அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் எப்படி வருது அப்படிங்கிற பார்ப்போம். ஸோ கஷ்டமாக இருக்குன்னு நினைக்காதீங்க, எல்லாருக்கும் இந்த மாதிரி தான் இன்றைக்கி எழுதியிருப்பாங்க. ஆல் த பெஸ்ட். அப்கமிங்கில் இதுக்காச்சும் நம்ம வந்து ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து கொடுப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.